Hello friends, welcome to Ramesh Hariswai Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான மசாலா ஓட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஓட்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ஓட்ஸே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த ஓட்ஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அதையும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நான் கேரட் மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த ஓட்ஸில் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். கேரட் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இப்போ தக்காளி ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். ஓட்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல காரசாரமாக இருக்கும். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம ஓட்ஸ் சேர்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா குவேக்கர் ஓட்ஸ் அந்த பிராண்ட் தான் நான் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு ஹோல் ஓட்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஓட்ஸ் வாங்கும்போது இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற அந்த ஓட்ஸ் வாங்காதீங்க. இந்த மாதிரி ஹோல் ஓட்ஸாக இருக்கும். அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ஹெல்த்தியானது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஹோல் ஓட்ஸாக இருக்கிறத நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கனால நீங்கள் 3 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கணும். 3 கப் அளவே நான் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஓட்ஸ் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேகணும். நல்ல ஒரு போரிஜ் மாதிரி வேகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கில் 2 கப் தான் சேர்த்தேன். ஆனால் 2 கப் தண்ணி அதுக்கு பத்தலை. அதனால் ஒரு 3லேருந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு போரிஜ் நம்ம கஞ்சி சூப்பராக ரெடி ஆகும். அந்த ஸ்டைலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அந்த தண்ணி நல்லா கொதித்து உங்களுக்கு ஓட்ஸ் சாஃப்டாக வெந்துடும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு பத்தலாட்டி இன்னும் நிறையாவே தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஓட்ஸ் நல்லா ஆற ஆற உங்களுக்கு நல்லா கெட்டியாகும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கடைசியாக கொத்தமல்லி தழை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த ஓட்ஸில் அந்த ஃப்ளேவர் கொடுக்குறதே அந்த கொத்தமல்லி தழை தான். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த கொத்தமல்லி தழையை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும் இந்த ஓட்ஸ் பிடிக்காதவங்களாக இருந்தால் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வெயிட் லாஸ்லாம் ஆகணும்னா இந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.